இப்போலாம் ஹேர் ட்ரையாக இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ வந்து சூப்பராக வாரிட்டு ஒரு கொண்டையை ஒன்று போட்டுருவோமா? அது வந்து என்னோட ரெகுலர் கொண்டை. முடி வந்து ரொம்பலாம் கொட்டலைங்க, கொஞ்சம் தான் வந்துச்சு. சும்மா ஒரு 4-5 முடி தான் வந்தது. இப்போ வந்து சின்ன சிப் வச்சு நல்லா வாரிட்டு இந்த கிளிப்பு வச்சு ஒரு கொண்டையை போட்டுடலாம். எப்பவுமே எண்ணெய் தேய்ச்சா கொஞ்சம் எண்ணெய் தலையில் ஊறுற அளவுக்கு கொஞ்சமாச்சும் டைம் கொடுங்க. சிலர் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியோ 1 மணி நேரம் முன்னாடியோ நல்லா எண்ணெய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இழுத்து வாரிட்டு, இது வந்து நம்ம கலட்டினாலும் கலராத ஒரு கொண்டை, இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு லென்த்தாக இருக்கிற ஹேரை இந்த மாதிரி வச்சுட்டு, முடி ஃபுல் முடிக்கு அந்த கொண்டை கிளிப்பு பத்தாது. அதனால பாதி முடியில் இப்படி குத்தி இந்த பக்கம் இப்படி எடுத்தீங்கன்னா சாதாரண குச்சி கம்பி எதை வச்சு வேணாலும் போடலாம். அப்படியே இருந்தாலும் ஓகே. இதில் வந்து இந்த ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால அதை தூக்கி நான் மாட்டிட்டேன். நீங்களும் கம்பி குச்சி பென்சில் இது வச்சுலாம் சூப்பராக கொண்டை போடலாம். அவ்வளோதான், கொண்டை போட்டுட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதான். எப்போவுமே ஆயில் வச்சா தலைக்கு மட்டும் இல்லை, ஒரு நல்ல எண்ணெயாக ஹெர்பல் எண்ணெயாக இருந்தால் ஃபேஸு கழுத்து கை கால் எல்லாமே நம்ம தடவிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஃபேஸும் நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும், ஹேரும் நல்லா இருக்கும்ப்பா. சூப்பராக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிஷ்னர்லாம் போடலை, நல்லா ஷாம்பு போட்டு 2 டைம் வாஷ் பண்ண. ஆயில் அதிகமாக இருந்ததுனால காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் சில்கியாக சூப்பராக இருக்குது. முடி கொண்டை போட்டால் நிற்கவே இல்லை. அந்த வீடியோ தான் முன்னாடி பார்த்தீங்க. எப்போவுமே எண்ணெய் வச்சு எப்போவுமே பண்ணுறது தான் ஹேர் எனக்கு வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஆயில் போட்டதுக்கப்புறம் இன்னும் சில்கியாக ட்ரைனஸ்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது ஹேரு. இந்த மெத்தடில் நீங்கள் ஆயில் காய்ச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா, நான் இப்போ நிறைய கலரிங்லாம் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, இவ்வளோ கலரிங்லாம் பண்ணுறீங்க, உங்கள் ஹேர் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன கலரிங் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி ஆயில் வச்சு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கொண்டையை போட்டேன். ஆனால் உள்ளே போயிட்டு நான் கொண்டை போட்டேன் பாருங்கள், நிற்கவே இல்லைப்பா. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று விதை என்று விண்தூவும் மழை என்ற இதயன்னை இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த ஹேர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.